தமிழ் மேட்ரிமோனி இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் வரன்களின் தகவல்கள் வழங்குறாங்க. உடனே கால் பண்ணுங்க. ஒவ்வொரு மாசமும் கார்ஸோடைய சேல்ஸ் நம்பரை எடுத்து பார்த்தா எஸ்யூவிங்க தான் ரொம்ப அதிகமா சேல் ஆகுது. என்னதான் இப்ப எஸ்யூவி சேல் ஆனாலும் எல்லாருக்கும் கண்டிப்பா செடான் அப்படிங்கிறது வந்து பிடிக்கும். எஸ்யூவி அப்படிங்கிற செக்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி செடான் கார்ஸ் தான் ரோட்ல அதிகமாக நம்ம பார்த்துருப்போம். இப்போவும் நிறைய பேர் எஸ்யூவி வாங்கினாலும் எனக்கு ஒரு செடான் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கோட தான் இருக்காங்க. அப்படி ஒரு செடான் காரை தான் இந்த ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் முன்னாடி இருக்கிறது ஹோண்டாவோட அமேஸ் 3rd ஜென்ரேஷன் கார். இந்த செடான் அமேஸில் இருக்கிற ப்ரோஸ் கான்ஸ், இதோடைய டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ், இதோடைய ஃபீச்சர்ஸ், இதெல்லாம் தான் இந்த ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. அமேஸ்ன்னு சொல்கிறேன், ஆனால் எலிவேட் மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா? எஸ், 3rd ஜென்ரேஷன் அமேஸில் டிசைன் ஆஸ்பெக்டில் நிறைய சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஹோண்டா. 2nd ஜென் அமேஸ் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ரண்ட்டில். ஆனால் இது வந்து ஃப்ரண்ட்டு பார்க்குறப்ப எலிவேட் மாதிரியே இருக்கும். ரியர் டிசைன் பார்த்தீங்கன்னா அப்படியே சிட்டி மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி அவங்ககிட்ட இருக்கிறது 3 கார் தான். ஒன்று வந்து அமேஸ், இன்னொன்று வந்து எலிவேட், அதுக்கப்புறம் வந்து சிட்டி. சிட்டிலையும் ஹைப்ரிட் சிட்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ டிசைனை பொறுத்தவரையும் எலிவேட்டோட ஃப்ரண்ட்டையும் சிட்டியோட ரியரையும் அப்படியே கலந்து, ஆனால் அமேஸுக்கான எல்லா அம்சங்களையும் அழகாக இந்த காரில் வந்து புகுத்தியிருக்காங்க. உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஃப்ரண்ட்ல வந்து இது செக்கட் ஃபிளாக் கிரில் டிசைன் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அப்படியே சும்மா ஸ்ட்ரைட்டா இருக்கும். அதுக்கு மேல இந்த சில்வர் லைனிங் வந்து பாத்தீங்கன்னா அந்த லெஃப்ட் டு ரைட் அப்படியே ஹெட்லைட்டோட இணைஞ்சு வர்றது வந்து இதோட பிரீமியம்னஸை வந்து கூட்டுது. ஒரு காம்பேக்ட் செடான்ல சிட்டியோட ரியரையும் ஒரு எஸ்யூவி ஸ்டைல் ஃப்ரண்ட் டிசைனையும் கொடுத்துருக்கிறதுனால ஒரு காம்போவான ஒரு செடான் அப்படின்னு நான் சொல்லுவேன். 15 இன்ச் வீலும் 171 mm கிரவுண்ட் கிளியரன்ஸும் இந்த காரை ஹை ஸ்டாண்ட்ல நிற்க வைக்குது. இன்ஃபேக்ட் இந்த செக்மெண்ட்லேயே 171 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிற கார் வந்து அமேஸ். இதோட ப்ரைஸிங்கில் எக்ஷோரூம் ப்ரைஸ் 8 lakhsல ஆரம்பிச்சு 11 lakhs வரையும் ஆட்டோமேட்டிக் அண்ட் மேனுவல் அப்படின்னு வந்து நிறைய வேரியன்ஸ் இருக்குது. டேஷ் வந்து கம்ப்ளீட்டாக வேறு டிசைன் பண்ணியிருக்காங்க. கலர் காம்போ கூட பார்த்தீங்கன்னா 2 டூவல் டோனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு லைட்டாக ஒரு சில்வர் கிரே லைன் ஒன்று மிடில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பீச் கலர், அதுக்கப்புறம் பிளாக் கலர், இது எல்லாம் காம்போவாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஏசி பட்டன்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. இது வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இதோடைய டச் ஃபீலும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பட்டனுடைய அந்த ஃபீட்பேக் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதோட இங்கே ஃபோன் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக ஒயர்லெஸ் சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். இல்லை எனக்கு ஒயர்லெஸ் சார்ஜ் ஆக வேண்டாம் அப்படின்னா இந்த பட்டனை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே வந்து யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. USB-C கிடையாது, நார்மல் USB 2.0 தான் இருக்குது. அதோட வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் வந்து 2 இருக்குது. ஹேண்ட் பிரேக், அதுக்கப்புறம் வந்து இங்கே காயின் வைக்கிறதுக்கான இடமும் இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்தவரையும் பேசிக்காக வந்து இங்கே வந்து FM ஆப்ஷன் இருக்குது, கால் ஆப்ஷன்ஸு, அதுக்கப்புறம் மியூசிக்கு. இங்கே வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ இல்லை ஆப்பிள் கார்ப்ளே, அதுக்கப்புறம் செட்டிங்ஸ். ரொம்ப பேசிக்காக தான் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஆனால் நம்ம ஆண்ட்ராய்டு ஆட்டோ கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது லிட்ரலி வந்து நமக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுது. நமக்கு தேவையான ஆப்ஸ் எல்லாமே வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம லிட்ரலி ஒரு நம்மளோட மொபைலை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான். ஆல்ரெடி நிறைய காரில் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரீனே எனக்கு தேவையில்லை, நைட் ட்ரைவ் பண்ணுறப்ப வந்து எனக்கு இந்த லைட்ஸே தேவையில்லை அப்படின்னா நம்ம டேரெக்டாக இதை ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணி கம்ப்ளீட்டாகவே ஆஃப் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக இந்த அடாஸ் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் நிறைய இந்த இடத்துல வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி இருக்கும் நிறைய காரில். ஆனால் இங்கே எதுவுமே தரல. இங்கே வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கான விஷயங்களை மட்டும் வச்சுட்டு எல்லா ஃபங்க்ஷன்ஸும் வந்து இந்த ஸ்க்ரீனில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இங்கே வந்து ஒரு சின்ன ரோட்டரி பட்டன் மாதிரி இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை யூஸ் பண்ணி நம்ம வந்து எல்லா ஆப்ஷன்ஸும் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து ஹோம் பட்டன் இருக்குது. இந்த ஹோம் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வருது. ஸோ இந்த பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து இதை நேவிகேட் பண்ண முடியுது. ஃபர்ஸ்ட் விஷயம், இதை பார்த்த உடனே ரெண்டுமே அனலாக் மாதிரி தானே தெரியுது. அதுதான் கிடையாதுங்க. ரைட் சைடில் இருக்கிறது அனலாக், இது வந்து கம்ப்ளீட்டாக டிஜிட்டல். நீங்கள் வந்து இந்த ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மிடில் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வருது. ஸோ இதில் வந்து டாக்கோமீட்டரை வந்து நீங்கள் இப்போ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நார்மலாக இருக்கும். மறுபடியும் நீங்கள் ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லா ஆப்ஷனும் வந்து எனேபிள் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் ரேஞ்ச் அண்ட் ஃபியூல் வந்து நீங்கள் இங்கே செட் பண்ணி பார்த்துக்கலாம். எவ்வளோ ஃபியூல் இருக்குது, எவ்வளோ ரேஞ்ச் போகுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். மறுபடியும் ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஸ்பீட் அண்ட் டைம் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். எவ்வளோ ஆவரேஜாக எவ்வளோ ஸ்பீட் போயிருக்கோம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கூட இங்கே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஜி மீட்டர் இருக்குது. அதே மாதிரி சீட் பெல்ட் அலர்ட்ஸை வந்து நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். யாரெல்லாம் சீட் பெல்ட் போடலை, யார் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் இங்கே செக் பண்ணிக்க முடியும். சேஃப்டி சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா அடாஸ் ஃபீச்சர்ஸ் நிறைய வந்து இந்த இடத்துல வந்து காமிச்சிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரோட் டிபார்ச்சர் மிட்டிகேஷன் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. நம்ம இதை எனேபிள் பண்ணிக்கலாம், டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து இங்கே இருக்குது. ஸோ அதோட பார்க்கிங் சென்சார் சிஸ்டமும் வந்து நம்ம டிசேபிள் பண்ணிக்கலாம், எனேபிள் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து இங்கே
கொல்யூஷன் மிட்டிகேஷன் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இது வந்து ஆல் டைம் நீங்கள் கார் ஆன் பண்ணாவே எனேபிள் ஆகிடும். நீங்கள் தேவைன்னா தான் இதை நீங்கள் இங்கே வந்து ஆஃப் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும். மற்றது எல்லாமே இப்போ பாருங்கள், நீங்கள் இந்த பார்க்கிங் சென்சார் சிஸ்டம் இதெல்லாம் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் இன்ஜின் ஆஃப் பண்ணி காரை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது ஆஃப்லேயே தான் இருக்கும். ஆனால் இந்த கொல்யூஷன் மிட்டிகேஷன் பிரேக்கிங் சிஸ்டம் மட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். நீங்கள் தான் வந்து ஆஃப் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதை ஏன் நான் ஸ்பெசிஃபிக்காக இப்போ நான் ரொம்ப பாயிண்ட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஃபீச்சர் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா காருமே அடாஸ் எனேபிள்டாக இருந்தால் இது செமையாக ஒர்க் ஆகும். ஆனால் நம்ம ஊரில் இப்போ எல்லாமே அடாஸ் எனேபிள்டு இல்லை. அப்படி இருக்கும்போது முன்னாடி ஒரு கார் வந்து ஸ்லோ ஆகிடுச்சு, இல்லை சடனாக யாராவது நடுவில் வந்துட்டாங்க அப்படின்னா, நாம் பிரேக் பண்ணலனாலும் இல்லை நமக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கும், பட் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக கார் சென்ஸ் பண்ணி பிரேக்கை வந்து அப்ளை பண்ணிவிடும், நாம் அப்ளை பண்ணலனாலும். ஸோ அந்த மாதிரி திடீர் பேனிக் பிரேக்கிங் நடக்கிறப்ப நமக்கு பின்னாடி வர்ற கார் அடாஸ் எனேபிள்டாக இல்லை அப்படின்னா அந்த கார் நேராக நம்மளை வந்து ஹிட் பண்ணி பின்னாடி டேமேஜ் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஃபீச்சரை வந்து நிறைய பேர் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கும் சிட்டிக்குள்ளார ரொம்ப டைட் டிராஃபிக்கில் போகிறீங்க அப்படின்னா இந்த ஃபீச்சரை வந்து ஆஃப் பண்ணிடுறது நல்லது. ஸ்டேரிங் ஒரு ரைட் சைடில் க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இந்த காரில் ரிவர்ஸ் பண்ணுறப்ப இல்லை நம்ம பார்க் பண்ணுறப்ப 360 டிகிரி கேமரா இல்லை அப்படிங்கிறது ஒரு மைனஸாக சொல்கிறாங்க. நீங்கள் ரிவர்ஸ் பண்ணுறப்ப ரியர் கேமரா மட்டும் இங்கே எனேபிள் ஆகுது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து காரை சுற்றி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த காரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லேன் வாட்ச் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட் மிரர் கீழே அந்த கேமரா இருக்கும். ஸோ அந்த கேமரா மூலிமா நீங்கள் லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த லெஃப்ட்டில், ஏன்னா நமக்கு ரைட் சைடில் என்ன நடக்குது, ரைட் சைடில் யார் யாரெல்லாம் வரா அப்படிங்கிறது கிளியராக தெரியும். ஏன்னா டிரைவர் ரைட் சைடு உட்கார்ந்துருக்கிறதுனால. லெஃப்ட் சைடு எப்பயுமே நமக்கு அதிகப்படியான பிளைண்ட் ஸ்பாட் இருக்கும். அங்கே வந்து யார் இருக்கா என்னங்கிறது சரியாக தெரியாது. அப்படி இருக்கிறதுனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லேன் மானிட்டர் பண்ணுறதுக்கான இந்த லைன்ஸ் கொடுத்து ஈஸியாக நமக்கு வந்து சேஃப்டி எனேபிள் பண்ணுறாங்க. டிராஃபிக்கில் போகும்போதோ இல்லை வந்து நீங்கள் பார்க் பண்ணும்போதோ இந்த லெஃப்ட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம வந்து பார்த்துட முடியும். லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுறப்பையும் இது எனேபிள் ஆகுது. ஒருவேளை இண்டிகேட்டர் நம்ம போடலனாலும் பார்க் பண்ணுறப்ப இங்கே ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இந்த பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா இது இண்டிகேட்டர் போடலனாலும் இது எனேபிள் ஆகுது. ஸோ நம்ம பார்க் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயங்க. ஒரு காம்பேக்ட் செடானில் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்து அடிஷ்னலான ஒரு நல்ல ஃபீச்சர். ப்ளஸ் வந்து மேக்ஸ் கூல் இமீடியட்டாக பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. வெயில் காலம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கார் ஏறினவுடனே இமீடியட்டாக கூல் ஆகிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாம் ஓட்டுறது மேனுவல் கார், ஆனால் ஆட்டோமேட்டிக்கில் இன்னொரு ஸ்பெஷலான ஃபீச்சர் இருக்குது. என்னென்னா அது சிவிடி அப்படிங்கிறதுனால நீங்கள் கார் ஆஃபில் இருந்தாலும் நீங்கள் ஏதாவது ஒரு மால்குள்ளே இருக்கீங்களா இல்லை வீட்டுக்குள்ளே இருக்கீங்க, பார்க்கிங்கில் இருக்கிற காரில் இருக்கிற ஏசியை ஆன் பண்ணிட முடியும், காரையும் ஆன் பண்ணிட முடியும். ஸோ அந்த ரிமோட் இன்ஜின் ஸ்டார்ட் ஆப்ஷனும் ஏசி ஸ்டார்ட் ஆப்ஷனும் வந்து சிவிடியில் உங்களுக்கு ஆப்ஷனாக இருக்குது. ஒரு செடான் அப்படின்னு சொன்னாலே ரியர் சீட் கம்ஃபர்ட், அதாவது செகண்ட் ரோ கம்ஃபர்ட் தான் ரொம்ப அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. நான் வந்து 5.5 ஹைட்டு, எனக்கு வந்து இங்கே நீரும் வந்து அவ்வளோ இருக்குது. என்னோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த சீட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. நான் எதுவும் சேஞ்சே பண்ணல. இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ லெக் ஸ்பேஸு ப்ளஸ் வந்து ஹெட்ரூமு அண்ட் 2 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகிற அளவுக்கான சீட்டு இருக்குது. 3 பேர் உட்கார்றப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி கிராம்ப்டாக இருக்கும். ரியர் ஏசி வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அதோட இங்கே ஒரு பவர் அவுட்லெட்டும் இருக்கும். நம்மளுடைய ஃபோன்ஸை வந்து சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனும் இங்கே இருக்குது. ரியர் சீட் பேசஞ்சருக்கு ஹார்ம்ரெஸ்ட்டும் இருக்குது. பாட்டில் ஹோல்டரும் அதில் வந்து இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. ஐசோஃபிக்ஸ் இருக்குது. இந்த செக்மெண்ட்லேயே அதிகப்படியான பூட் ஸ்பேஸ் கொண்ட கார் வந்து அமேஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா 416 லிட்டர் பூட் ஸ்பேஸ் வந்து இதில் இருக்குது. கிட்டத்தட்ட 2 பெரிய சைஸ் சூட் கேஸே கம்ஃபர்டபுளாக வச்சு எடுத்துகிட்டு போக முடியும். அதோட அடிஷ்னலாக வந்து நிறைய பேக்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஸோ பூட் ஸ்பேஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிற ஒரு செடான் வேணும் அப்படின்னா அமேஸ். இப்போ நம்ம ட்ரைவ் பண்ணுறது வந்து 3rd ஜென்ரேஷன் அமேஸ் 1.2 லிட்டர் 90 bhp 110 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுற இன்ஜின். இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து மேனுவல் ஆஸ் யூஷுவல், அதுக்கப்புறம் சிவிடி இருக்குது. இப்போது இந்த செக்மெண்ட்டில், அதாவது செடான், காம்பேக்ட் செடான் செக்மெண்ட்டில் சிவிடியோடு இருக்கிற ஒரே கார் வந்து அமேஸ் தான். மீதி காம்படிஷனில் இருக்கிற மீதி 2 பேருமே வந்து ஆட்டோமேட்டிக் ஏஎம்டி தான் வந்து கொடுக்குறாங்க. பட் இதில் வந்து சிவிடி இருக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் இப்போ நாம் ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற கார் வந்து மேனுவல் தான். 5 ஸ்பீடு மேனுவல். காரை ட்ரைவ் பண்ணுறப்ப ஒரு விஷயம் வந்து ரொம்ப எவிடெண்ட்டாக தெரியுது. என்னென்னா ஒரு 2000 RPM வரையும் வந்து கார் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. ஆனால் நம்ம இந்த செகண்ட் அதை ரெவ் பண்ணலாம், கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப காருக்குள்ள நாய்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகிறது தெரியுது.
ஹோண்டா வந்து என்விஹெச்காக வந்து நிறைய இன்சுலேஷன் எல்லாம் பண்ணியிருக்கோம், நாய்ஸ் கண்ட்ரோல்லாம் நிறைய பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கான்னா கண்டிப்பாக கிடையாது, டிஸ்டர்பிங்காக கிடையாது. இன்ஃபேக்ட் கார் எந்தூசியாஸ்டுக்கு இந்த சவுண்ட் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லாவும் இருக்கும். அப்படி ரெவ் பண்ணும்போது அந்த இன்ஜின் நாய்ஸ் வர்றதுங்கிறது கொஞ்சம் ஒரு ஹாப்பியான விஷயந்தான். பட் இருந்தாலும் நான் நிறைய பேர் வந்து சிட்டியில் இதை ட்ரைவ் பண்ணுறப்ப நீங்கள் எப்படி லோ ஆர்பிஎம்மில் தான் ட்ரைவ் பண்ணுவீங்க. அந்த டைமில் இது ரொம்ப பட்டர் ஸ்மூத்தாக தான் இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. கொஞ்சம் ரெவ் பண்ணணும்னு நினைக்கிறப்ப நாய்ஸ் வந்து இன்ஜின் நாய்ஸ் வந்து வர்றதுங்கிறது நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். இந்த காரில் லேன் கீப் அசிஸ்ட் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 70 கிலோமீட்டருக்கு மேலே 72 km/h ஸ்பீடுக்கு மேலே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா லேன் கீப் அசிஸ்ட் வந்து ஆக்டிவேட்டில் ஆகிடும். நீங்கள் அதை ஆஃப் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். ஆனால் ஆனில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த லேன் மாறுறப்ப உங்களுக்கு வந்து இண்டிகேஷன் கொடுக்கும். ஒரு லேன்லேருந்து இன்னொரு லேன் போகிறப்ப அப்போல்லாம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இது வந்து அடாஸ் ஃபீச்சரில் ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான ஃபீச்சர். இந்த செக்மெண்ட்லேயே அடாஸோடு வர்ற ஒரு கார் வந்து அமேஸ். இதுதான் ஒரு முக்கியமான யூனிக் செல்லிங் பாயிண்ட் ஃபார் அமேஸ் அப்படின்னே சொல்லலாம். காம்படிஷனில் இருக்கிற டிசைரும் சரி, அதாவது மாருதி சுசுகி டிசைர், அதுக்கப்புறம் ஹோண்டே ஆரா அப்படிங்கிற இந்த 2 மாடல்லையுமே அடாஸ் கிடையாது. நீங்கள் ஒரு செடான் லவர், உங்களுக்கு வந்து எஸ்யூவிஸ் வேண்டாம், சிட்டிக்குள்ளர நீட் அண்ட் காமாக போயிட்டு வரணும், ஒரு நல்ல ஸ்பேஷியஸான ஒரு காராக இருக்கணும், அதோட உங்களுக்கு வந்து சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ப்ளஸ் வந்து இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் வேணும். உங்களோட பட்ஜெட் வந்து ஒரு 9 lakhலேருந்து 11 lakhsக்குள்ளே தான் இருக்குது. அதாவது நான் சொல்கிறது மேனுவலுக்கு. ஆட்டோமேட்டிக்காக இருந்தால் ஒரு 9 lakhsலேருந்து ஒரு 14 lakhsக்குள்ளே என்னோட பட்ஜெட் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு செடான் தான் பிடிக்கும் அப்படின்னா, இந்த செக்மெண்ட்லேயே வந்து இந்த கார் வந்து நிறைய ஃபீச்சர்ஸோட அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது கூட அமேஸை விட டிசைர் வந்து கம்மி. பட் இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக அடாஸ் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்து கொஞ்சம் அட்ராக்டிவாக வச்சுருக்காங்க ஹோண்டா. ட்ரைவ் பண்ணுறப்ப இதோட சஸ்பென்ஷன் செட்டப் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. லோ ஸ்பீடில் போகிறப்ப சின்ன சின்ன குழியாக இருந்தாலும் இல்லை ரோடு வந்து அன்ஈவனாக இருந்தால் கூட ரொம்ப ஸ்மூத்தாக நம்மளை வந்து கொண்டு போகுது. அந்த விஷயம் நல்லா இருக்குது. ஆனால் அதுவே கொஞ்சம் நான் ஸ்பீடாக போகிறப்ப ஒரு ஒரு லைட்டான பம்ப்ஸையோ எதையோ நான் வந்து கிராஸ் பண்ணி போகும்போது அந்த சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால லைட்டாக வந்து அதிர்வு தெரியுது. பட் சாஃப்டாக இருக்கிறதோடைய அட்வான்டேஜ் அதுதான், டிஸ்அட்வான்டேஜும் அதுதான். சிட்டிக்குள்ளே நீங்கள் ட்ரைவ் பண்ண போகிறீங்க, ரொம்ப காமாக இருக்கணும் அப்படின்னும் போது இந்த சஸ்பென்ஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குட்டி குட்டி பம்ப்ஸு, பேட்ரோல்ஸ் எல்லாம் கூட ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். இதுவே நீங்கள் ஹைவேல போகிறப்ப கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாக இருக்கிறப்ப லைட்டாக அப்படி மேலே கீழே போயிட்டு வர்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். பட் அது ஒன்றும் ரொம்ப மோசமான ஃபீல் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதோட பாடி ரோல் கொஞ்சம் லைட்டாக இருக்குது, ஏன்னா சாஃப்டான சஸ்பென்ஷன் அப்படிங்கிறதுனால திடீர்னு லெஃப்ட் ரைட்டுன்னு எடுக்கிறப்ப. பட் இருந்தாலும் இதில் வந்து ஏபிஎஸோட இசிஎஸ் அப்புறம் இபிடி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் அந்த சேஃப்டி விஷயத்தில் ஜாலியாக வந்து இதை நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு போகலாம். நீங்கள் டக்குன்னு லெஃப்ட் ரைட்டுன்னு எடுத்தாலும் எலக்ட்ரானிக்கலாக உங்களை வந்து சேஃபாக வச்சுக்கக்கூடிய அனைத்து சேஃப்டி ஃபீச்சர்ஸும் இந்த காரில் வந்து இருக்குது. ஹோண்டா கிளைம் பண்ணுறது மேனுவலாக இருந்தால் 18.4ம், இதுவே சிபிடியாக இருந்தால் 9.6 அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் ரியல் டைம் சினாரியோ இதுக்கு முன்னாடி வச்சுருந்த அமேஸ் ஓனர்ஸ் எல்லாம் வச்சு கேட்குறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 14 to 16 அப்படிங்கிறது வந்து ஒரு ஆவரேஜான மைலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுடைய டெய்லி யூஸிங் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு. க்ரூஸ் கண்ட்ரோலுக்கு இங்கே பட்டன் இருக்குது, அதுவும் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் ஹைவேல போகிறப்ப ஒரு ஸ்பீட் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இன்கேஸ் உங்களுக்கு முன்னாடி வந்து ஏதோ ஒரு வெஹிக்கிள் ஸ்லோ ஆகுது அப்படின்னும் போது உங்கள் காரும் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற மாதிரி ஸ்லோ ஆகிட்டு மறுபடியும் அந்த கார் வந்து மூவ் ஆகிடுச்சு, அந்த லேன்லேருந்து போயிடுச்சு அப்படின்னா உங்களோட கார் வந்து நீங்கள் செட் பண்ண ஸ்பீடுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கும். ஸோ இந்த அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து ஹைவேல லாங் ரைட்ஸ் போகிறப்ப ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த விஷயம் வந்து இந்த செடானில், அதுவும் ஒரு 10 lakhsக்குள்ளே வாங்கக்கூடிய செடானில் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு அட்வான்டேஜான விஷயம். காரில் சென்ட்ரல் லாக் பண்ணுறதுக்காக கீக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து ஃபாபை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து கீலெஸ் என்ட்ரியும் வந்து இருக்குது. ஓகே, இந்த கீலெஸ் என்ட்ரி ஃபாப் இருக்கிறப்ப நம்ம வந்து இது வெளியே எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. இதை நம்ம பேக்கெட்டில் மட்டும் இருந்தால் போதும்.
நம்ம லாக் அண்ட் அன்லாக் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இந்த கார் பக்கத்தில் நம்ம வரோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இப்படி அன்லாக் ஆகிடும். நம்ம உள்ளே போயிடலாம், காரை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், போய்க்கலாம். அதுக்கப்புறமா இப்படி டோரை க்ளோஸ் பண்ணி இந்த பட்டனை ஹேண்டில் இந்த ஒரு பட்டன் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒன்று இருக்கும். இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். லாக் ஆகிட்டு நீங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம். நீங்கள் ரொம்ப தூரமாக போன அப்புறம் அந்த காரை யார் ஆக்சஸ் பண்ணாலும் ஓப்பன் ஆகாது. மறுபடியும் நீங்கள் கார் பக்கத்தில் உங்கள் பேக்கெட்டில் வந்து இந்த ஃபாப் இருக்குது அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணுறப்ப ஓப்பன் ஆகிடும். இந்த கீலெஸ் என்ட்ரி ஃபீச்சர் வந்து ஒரு காம்பேக்ட் செடனில் இருக்கிறது நல்லா இருக்குல்ல. இந்த செக்மெண்ட்டில் ஆன் ரோட் அப்படின்னு வர்றப்ப ஒரு 10 lakhsலேருந்து 14 lakhsக்குள்ளார ஒரு காம்பேக்ட் செடன் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து 3 ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு இருக்குது. நான் முன்ன சொன்ன மாதிரி ஒன்று வந்து மாருதி சுசுக்கியில் டிசையர், அதுக்கப்புறம் ஹோண்டாவில் வந்து அமேஸ், அதுக்கப்புறம் ஹோண்டேல வந்து ஆரா. மாருதி சுசுகி டிசையருக்கு ரொம்ப டஃப்பான காம்படிஷனில் இருக்கிற ஒரு கார் வந்து அமேஸ் தான். ஆல்ரெடி அமேஸ்க்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க. அதோட ஹோண்டாவோட ரிலையபிலிட்டி, சர்வீஸ், அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அந்த லிஸ்ட்ல இந்த 3rd ஜென்ரேஷன் அமேஸ் எப்படி இருக்கு, இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் உங்கள் டிஜே. நன்றி. மகன் அல்லது மகளுக்கு வரன் பாக்குறீங்களா? ரொம்ப பிரைவசியா வரன் அமைத்து தர இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ், வாட்ஸ்அப் வசதி என பல புதிய சேவைகளை வழங்க காத்திருக்கிறது உங்கள் தமிழ் மேட்ரிமோனி. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். ஆனந்த விகடனில் வெளியான சூப்பர் டூப்பர் ஹிட் தொடரான வீரயுக நாயகன் வேல்பாரி இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி வேல்பாரி கேளுங்க.